Hey friends, welcome back. It's been a while. ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம், ஒரு சிறிய கேப்புக்கு அப்புறம் உங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி நாம நெறைய கிராமர் செஷன்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். லைவ் செஷன்ஸ் வந்து ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன கேப் ஆயிட்டதுனால, just to revive the flow, I just wanted to talk about some common mistakes in spoken English. So we'll take a look at this short topic today, which won't consume a lot of time of yours. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். We often make certain spoken English mistakes due to the influence of mother tongue like Hindi, Tamil, Telugu, etc. Direct translation and regional expressions. Here are 10 common spoken English mistakes with examples and corrections, of course. அதாவது இங்கிலீஷ் வந்து நாம் பொதுவாக வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், கிராமட்டிக்கலாக வந்து நல்லா பேசுவோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம உச்சரிக்கும் போது ப்ரொனன்சியேஷனில் வந்து நம்ம மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து ஒரு வார்த்தையை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான உச்சரிப்போடு பயன்படுத்துவாங்க. அது வந்து நம்மளை அறியாமல் வந்து பழக்கமாக வந்து நமக்கு வந்துடும். அதே மாதிரி சில சென்டென்சஸ் எல்லாமே வந்து யூனிக்கா வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீலோகேட் ஆயிட்டு போறத வந்து ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அது பார்த்தா மூவ் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ வந்து நான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் லுக் அட் தோஸ் எக்ஸாம்பிள்ஸ் வித் ஹவ் வி யூஸ் தெம் நவ் அண்ட் ஹவ் வி கேன் இம்ப்ரூவ் இட் ஆர் கரெக்ட் தெம். இதுல முதல் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்டது. நானே இதை வந்து நிறைய முறை மாத்தி மாத்தி பயன்படுத்தியிருக்கேன். அதாவது ஐ விசிட்டட் திஸ் பிளேஸ் பிஃபோர் 5 இயர்ஸ் அல்லது ஐவ் பீன் தேர் பிஃபோர் 5 இயர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பழக்க தோஷத்தில் நம்ம வழக்கமாக பேசுகிற மாதிரி அந்த ஃப்ளோலே வந்து சொல்லுவேன் இல்லையா? ஆனால் வந்து அதோட கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஐ விசிட்டட் திஸ் பிளேஸ் 5 இயர்ஸ் எகோ. நான் இந்த இடத்த வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கேன். இதே வந்து வேற எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஐ மெட் ஹிம் பிஃபோர் 5 இயர்ஸ். அதாவது அவன நான் பார்த்தே 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா, ஐ மெட் ஹிம் 5 இயர்ஸ் எகோ அப்படின்னு தான் வந்து வரும் கரெக்ட்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல. அதே மாதிரி ஐ டிட்ன்ட் வென்ட் தேர் அப்படிங்கிறத வந்து நம்ம சிலர் பயன்படுத்தி வந்து பார்த்துருப்போம். யூ நோ தட் ஆல்ரெடி நம்ம டென்சஸ் கிளாஸ்ல இது வந்து நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ராப்பரா வந்து பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றதுன்னா, ஐ டிட் நாட் கோ தேர், ஐ டிட் நாட் வென்ட் தேர் அப்படி கூட வராது. ஐ டிட்ன்ட் கோ தேர் அப்படிதான் வந்து எழுதணும். ஷீ டூ ஹர் ஹோம்ஒர்க் எவ்ரிடே. நம்ம டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு இது கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஷீன்னு பயன்படுத்தும் போது நம்ம வந்து அந்த வேர்பை வந்து எப்படி எழுதுவோம். ஷீ டஸ், ஹீ டஸ், ஹீ ஈட்ஸ், ஷீ வாக்ஸ், இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது வரும் இல்லையா? ஹீ, ஷீ, இட். அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி நேம் வந்து நம்ம பயன்படுத்தும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் சுதாகர் டாக்ஸ், ஜான் ஸ்பீக்ஸ், ஜினோ ஈட்ஸ், இந்த மாதிரி. She does her homework every single day. Let's move on to the next page. He's having a car. இது வந்து கூட நம்ம நிறைய முறை பார்த்துருப்போம். He's having his food. He's he's having a good phone. He's having a nice camera. இப்படின்லாம் சொல்றது வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் அவங்க கிட்ட ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து நம்ம சாதாரண ப்ரெசன்ட் இந்த மாதிரி பொசஷனை வந்து குறிக்கிறதுக்காக he has a car, he has a bike, she has a nice camera, அந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தலாம். he is having, she is having அந்த மாதிரி வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று ஐ அக்ரி, நான் ஒத்துக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்படின்னு தான் வந்து எழுதணுமே தவிர ஐ ஆம் அக்ரி, ஐ ஆம் அக்ரியிங் அப்படின்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஐ அக்ரி அப்படின்னு சிம்பிளாக சொன்னால் போதும். அல்லது வேற எந்த மாதிரி சொல்லலாம், ஐ அக்செப்ட். ஐ அக்செப்ட்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஐ அக்ரி நான் ஒத்துக்கொள்கிறேன். மீனிங் பார்த்தோம்னா இன்டர்சேஞ்சபிளாக பயன்படுத்தலாம். பட் ஐ அக்ரி இஸ் தி most common way of expressing our agreement. I'm living here since 5 years. சின்ஸ் இதை பற்றி கூட நம்ம ஒரு எபிசோடில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஃபார் அப்படிங்கிறது வந்து எந்த காலத்தை குறிக்க பயன்படுத்துவோம். சின்ஸ் அப்படிங்கிறது அந்த வருஷத்திலிருந்து அந்த நேரத்தில் இருந்து அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துவோம் இல்லையா? இது வந்து ஐ எம் லிவிங் ஹியர் சின்ஸ் 5 இயர்ஸ் அப்படின்னு வராது. அதுக்கு பதிலாக ஐ எம் லிவிங் ஹியர் சின்ஸ் 2020, 2020 நான் இங்கே வசிக்கிறேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஐவ் பின் லிவிங் ஹியர் ஃபார் 5 இயர்ஸ் அப்படி தான் வந்து நான் இங்கே 5 வருஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக குறிக்கலாம். இதில் வித்தியாசம் புரியுதுல்ல? சின்ஸ்ன்றது வந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் இருந்து, ஃபார் என்பது வந்து அந்த குறிப்பிட்ட காலமாக, இதுக்கு வந்து பயன்படுத்தலாம். ரெண்டுமே சரியாக நம்ம பயன்படுத்தலாம். சின்ஸும் இப்போ வந்து ஓகே, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துவோமே, ஐ எம் லிவிங் ஹியர் சின்ஸ் 2020. ஓகேவா? அப்போனா 5 வருஷம் ஆச்சு. ஓ சாரி, ஆமாம் 5 வருஷம் ஆச்சு. ஐவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 5 இயர்ஸ். இது ரெண்டுமே வந்து வேலிடான சென்டென்சஸ். அடுத்து ஹீஸ் கம்மிங் நவ் ஒன்லி. இது வந்து நம்ம ரொம்பவே வந்து வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான்.
ஐம் டூயிங் இட் நவ் ஒன்லி, ஐ கேன் ஃபினிஷ் த ஒர்க் நவ் ஒன்லி இப்படின்லாம் வந்து சொல்லுவோம் இல்லையா? அது வந்து ப்ராப்பரான சென்டென்ஸ் கிடையாது. ஹீ இஸ் ஜஸ்ட் கம்மிங் நவ், ஷீ இஸ் ஜஸ்ட் ஈட்டிங் நவ். அதாவது ஷீ இஸ் ஈட்டிங் நவ் ஒன்லி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஷீ இஸ் ஜஸ்ட் ஈட்டிங் நவ் அப்படின்னு வந்து எழுதலாம். அப்படிதான் எழுதணும் ஆக்சுவலாக. அப்புறம் ஷீ இஸ் மோர் டாலர் தென் மீ. இது வந்து நம்ம டால், டாலர், டாலஸ்ட், இது வந்து எந்த கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம டாலர் அப்படிங்கிறது ஏற்கனவே குறிப்பிட்டதுனால கம்பேரிசனுக்காக பயன்படுத்துவோம். டால், டாலர், ஹீ இஸ் டாலர் தென் மீ, ஷீ இஸ் டாலர் தென் மீ. அதாவது அவங்க வந்து என்னை விட உயரமானவர்கள் அப்படின்னு டாலர் அப்படிங்கிறத எழுதும்போதே வந்து அந்த கம்பேரிசனை சொல்லிடணும். நம்ம ரிடண்டண்டா, ஆம்பிகுவஸா, ரெப்பிட்டேட்டிவா வந்து இன்னொரு வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்த தேவையில்ல. சிலர் வந்து பிளண்டர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இட்ஸ் லைக் தட். ஏற்கனவே பிளண்டர் அப்படின்னாலும் தவறு தான், மிஸ்டேக் அப்படின்னாலும் தவறு தான். ரெண்டும் தப்பு தப்பா அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஷீ இஸ் டாலர் தென் மீ அப்படின்னு எழுதினாலே போதும். இது எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் மோர் ஃபாஸ்டர் தென் மீ அப்படின்னு சொல்ற மாதிரி, ஹீ இஸ் ஃபாஸ்டர் தென் மீ அப்படின்னு சொன்னாலே போதும். அதுக்கப்புறமா ஷீ டோல் டு மீ அ ஸ்டோரி. இப்போ தமிழ்ல சொல்ற மாதிரி என் கிட்ட சொன்னாங்க, ஷீ டோல்ட் டு மீ அப்படின்னு வந்து வராது. ஷீ டோல் மீ அவ்வளோதான் வரும். இதுவே ஸ்பீக் அப்படின்னு வரும்போது ஸ்டோரி கதையை வந்து சொல்ல தான் முடியும். ஒரு வேற எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஷீ ஸ்பீக் டு மீ அப்படின்னு வராது. ஓகே, ஷீ ஸ்பீக்ஸ் வித் மீ, ஷீ ஸ்போக் வித் மீ அப்படின்னு வரும். ஆனால் டோல்டு பயன்படுத்தும் போது டோல் மீ அப்படின்னு எழுதினாலே போதும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய யூஸ்வலாக வந்து நம்ம பழக்க தோஷத்தில் நம்ம பேச்சு வழக்கில் வந்து வேற மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஃபார்மேட்லலாம் நிறைய விஷயங்களை பயன்படுத்துவோம். ஆஸ் த டைம் கோஸ் ஆன், I'll try collecting more such information and I'll share in this channel for your reference. In the meantime, if you have any questions, please feel free to drop some comments into this video or just flick an email to me anytime and I'll be happy to assist. Thank you.